தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. சாருக்கு நம்ம கதை சொல்லப்போம் பயங்கர பயம். சாரை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு நர்வஸஸ் ஒரு பயம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நான் சொன்ன மேம் இந்த மாதிரி இருக்கிறது இல்லை சார் நரேட் பண்ணிட்டாரு. ஹீரோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க, படத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க, உள்ள போய் வந்து இது பண்ணிருக்கா நல்லா இருக்குமே அது பண்ண நல்லா இருக்குமே இது அதுக்குள்ள நான் போகவே மாட்டேன். ஒருத்தரை நம்பிட்டேன்னா நான் 100% நம்பிடுவேன். சாப்பிடவே மாட்டேன், எல்லாம் கஷ்டமா இருக்கும், பயங்கர டயட்ல இருப்பாங்க, சேர் போட்டு உட்காந்துருவார் பக்கத்துலேயே. அடுத்த சீன் அதையும் முடிச்சிடலாம், எக்ஸ்டெண்ட் பண்ண முடிச்சிடுவோம். டைப் பண்ணி பேப்பரில் உங்களுக்கு ஃபைல் அனுப்பிச்சிடுவாரு. சார் இந்த இடத்துல இது, இந்த இடத்துல அது, அந்த இடத்துல சார் என்ன சார் பண்ணலாம். அவ்வளோ ஒரு இன்னசென்ஸ் வந்து நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் பார்க்கவே முடியாது. சார் நான் எந்த நம்பிக்கையில் சார் எனக்கு ஓகே சொன்னீங்க அப்படிலாம் கேட்டிருக்கேன். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர், நான் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்குல்ல. ஆமாம், நம்ம மீட் பண்ணி ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ என்டையர் ப்ராசஸ் ஆஃப் குட் பேட் அக்லி பேச போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனியோட சக்ஸஸ்லேருந்து இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் அ டைரக்டராக மார்க் ஆண்டனியோட சக்ஸஸ்ன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கலாம். கான்ஃபிடென்ஸை தாண்டி ஒரு ரூட் இருக்குல்லங்க, அந்த அந்த ஒரு கமர்ஷியல் ஒரு ரூட் இருக்குல்ல, அந்த ரூட்டை வந்து பிடிக்க தான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கானியோட சக்ஸஸ் வந்து அந்த ரூட்டு கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு பாத் வந்து ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அந்த சக்ஸஸ் வந்து டீம் தான், அது மார்க்கானி டீம். அது வந்து ப்ரொடியூசர் அந்த கதையை நம்பினது, விஷால் நான் வந்து அந்த கதையை ஓகே பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பண்ணது, எஜி சூர்யா சாரோட மாபெரும் ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, அப்புறம் ஜிவி சாரோட மியூசிக்கு, எங்கள் அபிநந்தன் கேமராமேன், எடிட்டிங் விஜய் சார், சரி இந்த டீமாக எல்லாருமே வந்து அவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டை வந்து அந்த படத்தில் கொடுத்தாங்க. ஸோ அதனால அந்த படமும் நல்லபடியாக ஒர்க் ஆயிடுச்சு. சூப்பர்ண்ணா. ஸோ குட் பேட் அக்லிக்கான அந்த பிள்ளையார் சொல்லின்றது எங்கேருந்து ஆரம்பிச்சது? நீங்கள் நேர்கொண்ட பார்வை ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த ஐடியாவை நீங்கள் ஜஸ்ட் சார் கிட்ட சொல்லியிருக்கீங்களா இல்லை? இல்லைங்க, அப்போ வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, பேசினது சாரோட வந்து இருந்ததுலேயே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் சாரை நான் பார்த்ததில்லை நேரில். அப்போது நேர்கொண்ட பார்வை வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் சார். அப்போது அப்படி இருக்கும்போது வந்து பயங்கர நர்வஸாக இருக்கும் எனக்கு. கூட இருக்க அர்ஜுன் அஸ்வின்லாம் நல்லா பேசுவாங்க சார்கிட்ட. நம்ம வந்து சார் பார்த்துட்டே தான் இருப்போம். அப்படியே நம்மளுக்கு எவ்ரிடே வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது சாரை பார்க்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடய அப்படியே வருவேன், சாரை பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளோதான். ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறம் தான் சார் கிட்ட கொஞ்சம் நான் பேச ஆரம்பித்தேன். பேசுறதுனா மேக்ஸிமமாக வந்து ஒரு 5 வாரத்தை மேலே நான் எனக்கு பேச வராது. இப்போ கூட வந்து அப்படியே தான் இருக்கும் நம்மளுக்கு. இவ்வளோ வருஷம் போச்சு, சாரோட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டோம். ஆனாலும் வந்து சாரை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு நர்வஸஸ் ஒரு பயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஜென்ரலாக ஒரு கான்வர்சேஷன் வரப்போ சார் தான் சொன்னார், யூ கேன் மேக் பெட்டர் ஃபிலிம்ஸ், அது உங்கள்கிட்ட இவ்வளோ எனர்ஜி இருக்குது அது இதுன்னு பயங்கரமாக பேசும்போது அந்த நைட் தூங்கவே இல்லை நான். சரி ஓகே, நம்ம சர்வை பண்ணுறதுக்காக நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்த மாதிரி ஆயிட்டுருக்கு போல், நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு ஒரு வேக்கப் கால் வந்துச்சு. அதுலேருந்து ரூட் ஸ்ட்ரைட் ஆச்சு. ஸோ மார்க் ஆண்டனி பார்த்துட்டு சார் எதுவும் பேசினாங்களா? தெரிஞ்சு மார்க் ஆண்டனி சார் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு இல்லைங்க, சாருக்கு எப்பவுமே வந்து சக்ஸஸ், ஒருத்தர் சக்ஸஸ் இருந்தால் அவரு கூட ஒர்க் அந்த மாதிரி சார் ஒரு நாளும் இருந்ததே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் சொல்லப்போனால் வந்து நேர்கொண்ட பார்வை பண்ணிட்டு இருக்கும் போதே சார் சொன்னாரு நம்ம ஒரு படம் பண்ணுறோம். எனக்கு அது மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. பிகாஸ் நம்மளுக்கு தெரியும்ல, நம்மளுக்கு ஆசை இருக்கு, தகுதி இருக்கான்னு கேட்டால் தெரில. பிகாஸ் என்னோட ப்ரீவியஸ் ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது எனக்கு அஜித் சாரோட படம் பண்ணுறதுக்கான தகுதி இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னா எனக்கே நான் சொல்லிக்கிட்டேன். தகுதி வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் சார் அது முன்னாடியே சொன்னார், நம்ம ஒரு படம் பண்ணுறோம் ஆதிக்னு சொல்லிட்டாரு. போனி சார்கிட்டையும் சொன்னார், சார் ஆதிக் பி அ பிக் டேரக்டர் சார், பெரிய டேரக்டராக வருவான் சார்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா, இது இவர் எப்படி சாருக்கு அந்த தெரியுது, அது எப்படி அதை ஜட்ஜ் பண்ணுறாருன்னு பயங்கர ஷாக்காக இருக்கும். பட் ரைட் ஃப்ரம் பிகினிங் சார் அதை பண்ணிகிட்டே இருந்திருக்கார். ரைட் ஃப்ரம் எஸ்ஜி சூர்யா சார், ரைட் ஃப்ரம் ஏர் முருகா சார்லேருந்து நிறைய புது டேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிலீஃப்னு இருக்குல்ல, அது வந்து அந்த பிலீஃப் வந்து ஒருத்தர் இப்படி நம்ம மேலே வைக்கும் போது நம்ம பயமும் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு அதிகமாகும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு மார்க்கானிக்கான ரூட்டும் குட் பேட் அக்லிக்கான ரூட்டும் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக இப்போ குட் பேட் அக்லி பற்றின விஷயங்கள் வந்து நீங்கள் ரைட்டிங்கில் ஒர்க் பண்ண டைம் வந்து ஏன்னா எப்போ நீங்கள் இதை எழுதி வச்சுருந்தீங்க? சாருக்கு ஒரு படம் பண்ணலாம், சார் சொல்லிட்டாங்க நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்ணுறோன்ட்டு, போனி சார்ட்டையும் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இப்போ மைத்ரியில் அசோசியேட் பண்ணியிருக்கீங்க 2 பேரும். ஸோ இதுக்கான ஆரம்பம்ன்றது எங்கேருந்து ஆரம்பிச்சது?
நம்ம சாரோட பெரிய ஃபேன்ன்றதுனால ஐடியாஸை நம்ம நிறைய இருக்கும். நிறைய டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஐடியாஸ் எழுதிட்டே இருப்போம். பட் சார் கிட்ட சொல்லும் போது மியூச்சுவலான ஒரு ஐடியா அவருக்கும் பிடிக்கணும், எனக்கும் பிடிக்கணும். அந்த ஒரு மியூச்சுவல் ஐடியா வந்து குட் பேட் அக்லியா லேண்ட் ஆச்சு. ஐடியாவா லேண்ட் ஆச்சு. இன்ஃபேக்ட் வந்து குட் பேட் அக்லி டைட்டில் சொன்னதே சார் தான். அவரு சொன்ன டைட்டில் சார் தான் டைட்டில் சொன்னாரு. ஒரு நாள் சாரோட உட்காந்து பேசிட்டு இருக்கோம், டைட்டில் யோசிச்சிட்டே இருக்கேன். நான் சார்ட்ட மட்டும் சொன்னேன், சார் 3 விதமான ஒரு இது இருக்கு சார், யோசிச்சேன். குட் பேட் அக்லி எப்படி இருக்கு அப்படின்னாரு. சார் பயங்கரமா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. சும்மா சார் உண்மையாவே சூப்பரா இருக்கு சார், இம்மீடியட்டா அதை லாக் பண்ணிடுவோம் சார்னு சொல்லி ஃபோன் பண்ணி டீம் எல்லார்கிட்டையும் சொன்னேன். எல்லாருமே பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க. பட் அஜித் சாருக்கு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்த பண்ணதுண்டா, இல்ல நீங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க ஸ்கிரிப்ட் இதுல அஜித் சார் பண்ணா எப்படி இருக்கும்? அதான் சொன்னாங்க, மியூச்சுவலா என்னன்னா ஒரு ஸ்டாரோட ஒரு படம் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்ல இருப்போம், நம்ம இது பண்ணான ஒரு ஐடியால இருப்போம். சாருக்கு ஒரு மைண்ட், ரெண்டுமே மியூச்சுவலான ஒரு பாயிண்ட் மீட் பண்ணும் போதுதான் அது உங்களுக்கு கதையா ஒன்று ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆன ஒரு கதையில நான் அஜித் சார் வச்சு என்னெல்லாம் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற ஒரு பாயிண்ட்ஸ்லாம் வந்து உள்ள அப்படியே இன்கார்பரேட் பண்ணும். ஓகே, ஸோ ரைட்டிங் ஆஃப் குட் பேட் அக்லி பற்றி பேசுவோம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராசஸ்ங்க அது. ஆக்சுவலாக மாக்காணி வந்து எனக்காக ஓட்டின வண்டி. நான் அந்த வண்டியை ஓட்டி கரெக்டாக டைமுக்கு நல்லபடியாக அந்த வண்டியை போய் டெலிவர் பண்ணிடணுன்னு ஓட்டின வண்டி. இந்த வண்டி என்னென்னா நம்ம அண்ணன் நம்ம அப்பா நம்மளோட வராரு இந்த வண்டியில், கரெக்டாக வண்டியை ஓட்டணும். ஒரு பயம் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்தே இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ப்ராசஸ் தான் ரைட்டிங் ப்ராசஸும் கூட. என்னென்ன எக்ஸைட்டிங்கான ஒரு மூட் இதில் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டே டீமோட உட்காந்து பேசியாச்சு. ஃபஸ்ட்டு ஆர்க்கா எழுதிட்டேன். ஸ்டார்டிங் எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஸ்டார்டிங்கு, மிடில், இன்டர்வல், செகண்ட் ஹாஃப், மிடில், கிளைமேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். அப்புறம் உட்காந்து டீமோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். ஹரி, அப்புறம் அர்ஜுன், யங்மங் சங் டைரக்டர் அர்ஜுன், அப்புறம் எங்கள் அப்பா ஹரிஷ் மணிகண்டன், ராஜா சார், இப்போ பாலான்னு ஒருத்தர். ஸோ இவங்க எல்லாரோடையும் உட்காந்து ஒரு பிளைண்டான ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் எப்பவுமே இருக்கும். இது பண்ணால் எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் பிளாட் ஷிஃப்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இங்கேருந்து இது போனால் எப்படி இருக்கும்னு ஜென்ரலாக பேச எவ்ரிபடி காட் வெரி எக்ஸைட்டட். எல்லாருமே இது ஒர்க் ஆகும்னு சொல்லி ஃபீல் பண்ணாதான் அது உள்ளே இருக்கும். எனக்கு மட்டுமே நான் அதை எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எல்லாரோட சஜஷன் எடுக்கும் போது நம்மளை தாண்டி ஏதோ ஒரு நல்ல விஷயம் வரும் இல்லையா? ஸோ அதை எடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ ரைட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப இது சார் பண்ண எப்படி இருக்கும், இது பண்ண எப்படி இருக்கும்னு சொல்லி பேச நம்மளுக்கு ஒரு விஷுவல் ஓடும்ல, அதுவே ஒரு பயங்கர சந்தோஷமா இருந்தது. அதுவே ஒரு படம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆக்சுவலாக. ஸோ ரைட்டிங் நல்லபடியா சூப்பரா முடிஞ்சுது. அது அப்படியே ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஃபேன் பாய்க்கு தான் ஆதர்ச ஹீரோவை டைரக்ட் பண்ணி அவருக்கு ஆக்ஷன் கட் சொல்றது அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இன்னொன்று, நீங்கள் முன்னாடிலேருந்தே நீங்கள் அஜித் சாரோட எவ்வளோ பெரிய ஃபேன் நிறைய இடங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நான் கம்பேர் பண்ணல. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க சில டேரக்டர்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ கார்த்திக் சுப்ராஜ் சார் இருக்காங்கன்னா ரஜினி சார் படம் பண்ணோம், இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் இருக்காங்கன்னா கமல் சாருக்கு படம் பண்ணோம், இப்போ அட்லி சார் இருக்காங்கன்னா விஜய் சார், இப்படி ஒரு விஷயம் போது நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே அவனோட முதல் படம் இன்டர்வியூலேருந்தே அஜித் சார். ஸோ அப்படி ஒரு ரசிகருக்கு தன்னோட ஆதர்ச ஹீரோக்கு கதை சொல்ல போறோம், அவரை டைரக்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டை நீங்க என்ஜாய் பண்றதுக்கான டைம் ஸ்பேஸ் இருந்துதான்? பயங்கர எமோஷனலா தான் இருந்தது. ஓகே, என்ஜாய் பண்ணனா சாரோட ஸ்பாட்ல இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகே, சாருக்கு நம்ம கதை சொல்ல போகும் பயங்கர பயம் இருந்தது. சார் அது ஓகே பண்ணுவாரா, இந்த லைன் ஓகே ஆகுமா அந்த பயம் இருந்தது. ஓகே பண்ணதுக்கப்புறம் நல்ல படம் எடுத்துடணுன்ற ஒரு பயம் தாங்க அதிகமா இருந்துச்சு. சந்தோஷம் ஏன்னா பயம் அதுக்கு மேல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பயம் இருந்ததுனால ஐ என்ஜாய் த ப்ராசஸ். பட் அது ரொம்ப கரெக்டா இருக்கணும், எல்லாமே ரொம்ப கரெக்டா போகணுன்ற எவ்ரிடே ஒரு பயத்துல தான் கிராஸ் பண்ணோம். பட் ஸ்பாட்டா ஜாலியா இருக்கும். சார் வந்து பயங்கர ஹாப்பியா, பயங்கர ஜாலியா, டீம் எல்லாருமே பயங்கர. நாங்கள் ஜென்ரலாகவே ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப சீரியஸான ஷூட்டிங் ஸ்பாட் நம்மளுக்கு கிடையாது. பிகாஸ் ஆஃப் சாரும் தான். நான் சாரும் அந்த மூடு கொடுத்ததுனால அப்படியே ஒரு என்ன சொல்றது, உழைப்பு வந்து என்னன்னா டே நைட் பண்ணும், சந்தோஷமா பண்ணும். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா வேலை செஞ்ச படம் வந்து குட் பேட் அக்லி. ரொம்ப பீஸ்ஃபுல்லா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, மைண்ட்ல எங்கேயும் இது இல்லாம சந்தோஷமா ஜாலியா ஒர்க் பண்ண படம் வந்து குட் பேட் அக்லி. சூப்பர். நரேஷன் முடிச்சுட்டு அஜித் சார் உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்ன? நல்லா இருக்கு பண்ணுவோம், இமீடியட்டா பண்ணுவோம், நல்லா இருக்கு சார். எப்படின்னா அது நம்ம லைன் ஓகே பண்ணி கதை ஓகே பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபுல் நைட்டே டீமு யார் நடிக்கிறா, என்னென்ன விஷயங்கள் அப்படியே பேசுவார்.
டக்கு டக்கு டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம். நைட்டு முடிஞ்சது. நைட் இமீடியட்டா மைத்ரிக்கு ஃபோன் பண்ணி பேசணும். மைத்ரி தேவ வெரி ஹாப்பி. இதான் காஸ்ட் அண்ட் க்ரூங்க, இதாங்க டெக்னீஷியன், எல்லாம் ஓகே, ஷூட் போகலாம். இப்படி இந்த ஒரு மூடு இருந்தது. சார் இவ்வளோ ஃபாஸ்டான்றது நம்மளுக்கும் தெரியாது. ஓகே கதை ஓகே. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு இதெல்லாம் பேசுவாங்க, படிப்படியா போகணும் சொன்னோன்னு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே நடந்துருச்சு. நெக்ஸ்ட் 2 monthsலேயே ஷூட் போயிட்டோம். அவங்களும் நல்லா செட்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. மைத்ரி ஆர்ட் டைரக்டரும் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு செட். ஓகே. ஸோ காஸ்டிங் ப்ராசஸ்மே வந்து சாரோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயம் அன்னைக்கு இமீடியட் நடந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்துருப்பீங்களே, இவங்கெல்லாம் நடிக்கலாம், இப்போ அர்ஜுன் தாஸ் இதில் நடிக்கலாம், எல்லாமே மியூச்சுவல் தாங்க. இது ஏன்னா சாருக்கும் வந்து கதை, அதோட மூடு, அதோட என்ன நம்ம ஜானர்னு சாருக்கு தெரியும். சார் சொல்லுவார் இவங்க பண்ண நம்ம சொசைட்டி இல்லை சார், இவங்க பண்ண நல்லா இருக்குமா சார் சொல்லி பேசி மியூச்சுவலான ஒரு இதில் வரும்போது நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது இல்லை ப்ரொடக்ஷன் வந்து அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது ஸோ அவங்க ஒரு எக்ஸைட் ஆயிருப்பாங்கல்ல? எல்லாருமே பயங்கர எக்ஸைட் ஆனாங்க. பயங்கர எக்ஸைட் ஆனாங்க. என்னங்க அஜித் சார் படம், எல்லாருக்கும் ஒரு வாட்டியாவது சாரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல, என்ன மாதிரி தானே. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சுனில் சார், அர்ஜுன் தாஸ் சார், த்ரிஷா மேம், இவங்க எல்லாம் பயங்கர படத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னாலே அஜித் சார் தான். அஜித் சார் படம் ஓகே, வேற எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. என்ன கேரக்டர் எதுவுமே ஓகே, நான் வரேன் சாரோட இருக்கேன். ஸோ அஜித் சாரோட லுக்கு இப்போ டீசர்ல அவரை பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது, இப்போ அவர் ஏற்கனவே பில்லாலேயோ தீனாலேயோ இருக்கக்கூடிய முக்கியமான ஐகானிக்கான விஷயங்கள்லாம் நீங்க இந்த கேரக்டர் இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க. பட் ரொம்ப இறங்கி ஒன்று அப்படின்றத வந்து இப்போ சமீபமா சார் அப்படி பார்க்க முடியல, கம்போஸ்டா இல்லைங்க. நம்ம என்னன்னாங்க, சார் கிட்ட வந்து ஒரு குவாலிட்டி இருக்குங்க. ஒரு ஸ்டாரா வந்து அவர் யோசிக்கவே மாட்டார், எப்பவுமே ஒரு ஆக்டரா யோசிப்பாரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு படம் அதுக்கான மூட் என்ன, அதுக்கான ஜான்ரா என்ன, அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் 1000% கொடுக்கணுன்றது அவரோட மைண்ட் எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அவர் இந்த சீனை கேட்டாரும் யோசிக்கிட்டே இருப்பார். இன்னும் என்ன பண்ணலாம், நம்ம ஒன்று சொல்லுவோம் சார் இப்படி பண்ணுங்கன்னு, சரி இவரு சொல்லிட்டாரு, நம்ம என்ன இதை தாண்டி பண்ணலாம், ஓகே நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே, நம்ம சைட்ல என்ன பண்ணலான்னு பிரைன் யோசிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரீவியஸ் ஃபிலிம் இல்லாட்டி அதுக்கு ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்தந்த ஜானருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வையில் என்ன மூடோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். வலிமை அதுக்கான மூடு பண்ணாரு. துணிவு பாருங்க, வெடிச்சு ஒண்ணு பண்ணார்ல. ஸோ அது அந்தந்த படம் என்ன கேட்குதோ, ஒரு ஆக்டரா நான் வந்து அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்றது ரொம்ப அவரு கான்சியஸா இருப்பார். அதனால நம்ம படத்துக்கான மூடு இதுவா இருக்கனால அவரு சார் வந்து இப்படி ஒரு டேக் எடுத்தார். ஸோ குட் பேட் அக்லி, ஸோ 3 விதமா இருக்க போது அவருடைய கேரக்டர்ன்றது புரிஞ்சுக்க முடியுது, அப்படிதானே? இல்லையானா படம் வந்துடும், படம் பார்த்துருங்க. அவுட்லைனா என்னன்றதை ஷேர் பண்ணலாமா? ஏன்னா டைட்டில் சார் கொடுத்துருக்காங்கன்றது நீங்க சொல்ற மாதிரி பயங்கரமான ஒரு ட்ரிவியாவா இருக்கு. ஸோ என்ன அவுட்லைன், என்ன மாதிரியான அவுட்லைன்னா இல்லைங்க. இப்போ ஜென்ரலாவே உங்களுக்குள்ள ஒரு குட், ஒரு பேட், ஒரு அக்லி இருக்காங்க. கரெக்ட். எல்லாருக்குள்ளயும் ஒரு 3 ஷேட் இருக்கு. அது எப்பப்போ எந்தெந்த டைம் எப்படி வருதுன்னு தான் முக்கியம். அதுதான் வந்து இந்த படமோட மெயின் பிளாட்டா நான் பாக்குறேன். உலகம் குட்டா இருக்கும் போது நம்ம குட்டா இருக்கலாம், உலகம் பேடா இருந்தா நம்ம அக்லியா தானே ஆகணும். அதுதான் இதோட ஐடியா. அதை வச்சுதான் பிளாட் இருக்கும். ஓகே. ஸோ சாருக்கான லுக் டிசைன் பண்ணும்போது, காஸ்டியூம்ஸ் லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தீங்க? பயங்கர ஓரமா அங்க இருந்து பார்த்துட்டே இருப்பேன். ஐயோ சாருக்கு ஓகே சொல்லுவேன், சார் பண்ணுவேன். அனுமேம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பிகாஸ் அனுமேம் வந்து ஜென்ரலா வந்து ரொம்ப கம்போஸ்டான ஒரு இதுக்குள்ளதான் பண்ணுவாங்க. நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவங்க வேணாம் அதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளா ஒரு மைண்ட்ல இருந்தோம். பட் நான் ரெஃபரன்ஸும் மேம் இந்த மாதிரி சாரை காட்டணும் மேம், இப்படி ஒரு காஸ்டியூம் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லும்போது அவங்களும் பயங்கர எக்ஸைட் ஆனாங்க. சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஆசை, அப்படி சார் இப்படிலாம் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அந்த ஆசைலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த படத்துல நிறைவேற்றிக்கிட்டோம். ஸோ இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரினா இப்போ அவரோட படங்கள்ல ஃபிலிமோகிராஃபில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐகானிக்கான விஷயங்கள், இந்த நக்கிள் டஸ் எல்லாமே வந்து டைட்டில் ஃபாண்டோட நீங்க வச்சது, அதுன்ற டைலாகா இருக்கட்டும், பில்லாவோட விஷயங்கள், இதெல்லாமே இந்த குட்டியான அந்த வீடியோ பார்க்கும்போது அவருக்கான ஐகானிக் மொமெண்ட் எல்லாமே இருக்கு. டைலாகாவோ மேனரிசமாவோ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நீங்க அஜித் சார் நரேட் பண்ணும்போது அதை எப்படி நீங்க நரேட் பண்ணீங்க, அதை அவர் எப்படி ரிசீவ் பண்றாரு? கேரக்டர் பிஹேவ் பண்ற ஒரு விதம் இருக்கு இல்லையா, அப்படி எடுத்துட்டு போகும்போது இதெல்லாம் அங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணோம். சார் அதான் சொல்றேன், அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ சார் அதை இமீடியட்டா பண்ணுவார். இதில் அவர் கொஞ்சம் ஃபீலிங் நாஸ்டால்ஜியா அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணாரா? நல்லா ஹாப்பி தான். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியானோம். என்ன சொல்றது, சாரோட அந்த ஃபிளாஷ்பேக் எபிசோட்ஸ் வரது தான் அந்த பில்லா ஏறி பார்க்குற அந்த லுக்கு. அது பில்லான்னு இல்லை, சாரோட
ஃபிளாஷ்பேக்காக நம்ம போகும்போது எந்த லுக் ரீக்ரியேட் பண்ணா ஆடியன்ஸ் கரெக்டாக போய் அதை உட்காரோன்னு பார்க்கும்போது இந்த லுக் ஒன்று கிரியேட் பண்ணோம். அந்த நக்கிள் டஸ்டர் வந்து என்னன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு மேஜர் ஒரு வெப்பன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். கன்னு கத்தி நிறைய பார்த்தோம். ஸோ நக்கிள் டஸ்டர் வந்து ஒரு வெப்பனாக இருக்கட்டும் அவருக்கு சாருக்கு அப்படின்றது மேஜராக பேஸ் பண்ணி தான் குட் பேட் அக்லி டைட்டிலும் அம்பானி வச்சு நம்ம அது பண்ணோம் டைட்டில். சூப்பர். த்ரிஷா மேம் உள்ள வந்தது. ஏன்னா இப்போ விடாமுயற்சியில 2 பேரும் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இப்போ அடுத்த படமே மறுபடியும் இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க அப்படின்றத வந்து சூப்பரான தகவலா இருந்தது. ரம்யான்ற கேரக்டர்ல அவங்க பிளே பண்றாங்கன்றது. ஸோ த்ரிஷா மேம் என்ன சொன்னாங்க? விடாமுயற்சி ஸ்பாட்ல இருக்கும்போது தான் போன்ல சொன்னா சாரும் ஆக்சுவலா நான் சொன்னேன் மேம் இந்த மாதிரி ஒரு இல்லை சார் நரேட் பண்ணிட்டாரு அப்படியே ஓகே சூப்பர் சொல்லி சார் சொல்லிட்டாருங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் சொல்லிட்டாரு. சூப்பர், ஐம் வெரி ஹாப்பி அகைன் ஒர்க்கிங் வித் சார் அண்ட் சூப்பர். ஸோ அவங்களும் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா நல்லபடியாக ஷூட்டிங். ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர்ன்றத சொல்லலாமா? ஜென்ரலாக ஹீரோயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல உள்ள பெரிய ஸ்டார் படத்தில். சார் வந்து என்னன்னா ஹி மேட் ஷுர் எவ்ரிபடி ஹேஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இல்லை ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வந்து அவங்களுக்கான ஒரு காரணம் இருக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். அதே மாதிரி த்ரிஷா மேம் கேரக்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் படத்தில். நாட் ஜஸ்ட் அ ஹீரோயின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். பிளாட்டில் அவங்களோட பங்களிப்பு வந்து பெருசாக இருக்கும். சூப்பர். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச காஸ்டிங்கில் அதிசர் த்ரிஷாவை தாண்டி இப்போ அர்ஜுன்தாஸ் சாரும் சரி, சுனில் சாரும் சரி, இப்போ ஷைன் டாம் சாக்கோ, ஸோ இவங்க எல்லாருமே வந்து படத்தில் என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்க போகிறாங்க. ஏன்னா அர்ஜுன்தாஸ் சாரோட அந்த லுக் நம்ம பார்த்தோம். ஸோ கலர்லாம் பண்ணி ஸ்பெயினில் ஷூட் பண்ணும்போது அவர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லுக்காக வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே அஜித் சாரோட சேரும்போது புது விதமான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது அப்படி பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லன்றது புரிஞ்சுக்க முடியுது. இவங்க 3 பேர் பற்றி பேசலாம். சுனில் சார் வந்து மாக்கான்லேயும் கூட ஆமாம் ஒர்க் பண்ணாரு. மாக்காண்டி தான் அவரோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம்னு சொன்னார். பயங்கர ஷாக்கா இருந்தது. என்ன சார் சொல்றீங்க, ரொம்ப வருஷம் இல்லை நான் பண்ணல, எனக்கு யாரையும் தெரியாதுங்க அப்படியா, என்னன்னா அது பயங்கர ஷாக் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் ஜெயிலரு, அதுக்கப்புறம் எல்லாமே ஜெயிலரு அப்புறம் ஜப்பான் வந்து நிறைய படம் பண்ணாரு. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் சுனில் சார், பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி அவர். ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சாரும் அதை சொன்னார், சுனில் சார் இருந்தால் நல்லா இருக்கும் பண்ணும். அர்ஜுன்தாஸ் சாருக்கு வந்து என்னன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹைலைட் இருக்கும். எல்லார் கேரக்டருக்கும் சில பேர் சொல்லும் போது அதுக்கான ஒரு ரீச் வந்து ஒரு பயங்கர டெப்தா போகும். அது அர்ஜுன்தாஸ் சார்கிட்ட நான் ஃபீல் பண்ணேன். வாய்ஸா இருக்கட்டும், பயங்கரமான ஒரு ஹோல்ட் இருக்கும் அவர்கிட்ட. சார் வந்து அர்ஜுன்தாஸ் சார் சிலையா வந்து சஜஸ்ட் பண்ணாரு. நானும் அதான் கரெக்ட்னு ஃபீல் பண்ணேன். சூப்பரா பண்ணியிருக்காரு, சூப்பர் நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் அடுத்தது யார் கேட்டீங்க? அவர் வந்து எனக்கு ஜென்ரலாக எக்ஸென்ட்ரிக் கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸ்க்ரீனில். அவர் வந்து அவரோட படம் நிறைய பார்த்துருக்கேன். பயங்கர எக்ஸென்ட்ரிக் கேரக்டர். நம்ம படத்துலேயும் ஒரு எக்ஸென்ட்ரிக் கேரக்டர் தேவைப்படுச்சு. அப்ரோச் பண்ணோம். இமீடியட்டா அவரு சாரோட பெரிய ஃபேன், இமீடியட்டா பண்றேன் அப்படின்னு அவரு ஆன் போர்டு வந்துட்டாரு. தென் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ்ங்க பிரபு சார் பண்ணியிருக்காரு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு படத்துல. சாரோட பையனா பண்ண அந்த கார்த்திகேயா சொல்லி சலார்ல நடிச்ச பையன் சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப நல்லா, காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்துல. ஸோ சாரோட அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சொல்லுங்க. ஸோ ரொம்ப எங்கா ஒரு சில லுக் இருக்கு. ஸோ இது எப்படி வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா இந்த விடாமுயற்சியிலுமே பார்த்தோம்னா நிறைய லுக்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப யங் லுக் ஒன்று இருந்தது, அப்புறம் ப்ரெசன்ட் போர்ஷன்ல ஒன்று இருந்தது. ஸோ இதுலயும் அதே மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கு நடுவில் ரேசிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இல்லை, லுக்கை தாண்டி வந்து அந்த நடக்கிற டைம் லைன் தான் மேஜரா யோசிச்சோம். இந்த டைம் லைன்ல சார் அப்படி காமிக்கணும், இந்த டைம் லைன்ல சார் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு டைம் லைன். ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு, வரலாறுக்கே ஒரு வரலாறு சொல்ல போறோம். ஸோ அது ரொம்ப கரெக்டான டைம் லைன்ல இருக்கணும்னு யோசிச்சு அதை பண்ணது தான். அதுக்கப்புறம் தான் லுக்காக ஒன்று நம்ம யோசிச்சோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு தான் பண்ணது. அது டீசர்ல எல்லாருக்கும் ஒர்க் ஆகிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். என் சாரோட ஃபிசிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ ஷார்ட் டைம்ல எப்படி, இப்போதானே ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் வந்தது, ஒரு லுக் வந்தது, அதுக்குள்ள ரேசிங்காக அவர் பயங்கரமா இழைச்சிருந்தாங்க. ஸோ படங்கள்ல பார்க்கும்போது இப்போ நம்ம படத்துலையும் சரி விடாமுயற்சியிலையும் சரி ஃபிசிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பயங்கரமா இருக்கு. ஸோ நாங்களே வெளியிருந்து இவ்வளோ மிரட்சியா பார்க்குறோம்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும். சாப்பிடவே மாட்டோம், நல்லா கஷ்டமா இருக்கும். ஓகே, சாப்பிடவே மாட்டாங்க. பயங்கர டயட்ல இருப்பாங்க.
அவ்வளோ கண்ட்ரோல் சாருக்கு இருக்குன்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எவ்ரிடே 9 to 6 ஒர்க் பண்ண மாட்டோம், 9 to 9 ஒர்க் பண்ணுவோம், 9 to 2 ஒர்க் பண்ணுவோம். சார் காலேஜ் டக்குன்னு வந்துடுவார். நம்மலாம் வந்து அப்படியே ஐயோ என்ன சார் அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ டயட்டில் இருந்துட்டு எப்படி இவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்காருன்னா அவரோட பேஷன், பயங்கரமான பேஷன். அதுவும் நம்ம படமும் விடாமுயற்சியும் ஒரே டைமில் நடக்கும்போது அதை நம்ம என்கார்பரேட் பண்ணிக்கிட்டோம். ரேசிங்காக சார் வந்து அவ்வளோ மெனக்கெட்டார், இவ்வளோ இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய பெருமை தேடி தந்திருக்காரு இல்லையா. அப்போனா அவரோட ஃபோக்கஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பயங்கர ஆச்சரியம். பார்க்க முடியாதுங்க அவரை மாதிரி. அவரை மாதிரி ஒரு டிட்டர்மைண்டான ஒரு வில் பவரான ஒரு பர்சன் நம்ம பார்க்க முடியாது. சூப்பர்ண்ணா. ஸோ நேர்கொண்ட பார்வையில் இருந்து சரி சார்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற ஃபேன் பாயா நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருந்துருப்பீங்க. பட் குட் பேட் அக்லியை பொறுத்தவரையில் டேரக்டர் சீட் அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்படி இருந்தால் அந்த ஃபேன் பாய் கொஸ்டின்ஸ்ன்றது வரும்ல. ஸோ அது மாதிரி நீங்கள் சார்கிட்ட அதிகமாக கேட்ட விஷயங்கள் என்ன? வேற ஒரு நாளும் நம்மளுக்கு ஷூட் பண்ணிட்டு அப்படிலாம் சார்ட்டு நான் பேசினேன். ஒரு அப்பா கிட்ட என்ன பயம், ஒரு அண்ணன் என்ன பயமோ அந்த ஒரு இதுதான். நம்ம போயெல்லாம் வந்து சார்கிட்ட அதெல்லாம் பேசுகிற ஃபர்ஸ்ட் டைமும் கிடையாது. ஓகே, பயங்கர ஃபாஸ்டா பண்ணோம் படத்தை. சாரோட போர்ஷன் வந்து 72 daysல முடிச்சோம். அதுக்கான காரணம் சார் தான். ஒரு சீன் முடிஞ்சிச்சுன்னா வந்து ஆர்டிஸ்ட் கிளம்பி கேரவன் போட்டு நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும், மெதுவா பண்ணலான்னு சேர் போட்டு உட்காந்துருவார் பக்கத்துலேயே. சார் எதுவும் கேட்க மாட்டேன். பட் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ சார் உட்காந்துருக்காரு என்ன அடுத்த சீன் அதையும் முடிச்சிடலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க முடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாரு. நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே தட்டம், என்னடா இது சரி சாரே இவ்வளவு எனர்ஜியா இருக்காருன்னா ஓடுங்க கமான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபோர்ஸா பண்ணனால அவ்வளோ ஃபாஸ்டா முடிச்சுது எங்களால். ஏன்னா சார் கொடுக்குறாங்க ஒரு எனர்ஜி தானே. நம்ம கேமரா பின்னாடி இருக்கோங்க, நம்ம என்ன கேமரா முன்னாடி இருக்கோம், அவரே வந்து டயர்டாக பண்ணலாம். அது சொல்ல நம்ப மாட்டீங்க. காலையில வந்து விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவார். போயிட்டு கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்போ நம்ம இன்டர்வல் பிளாக் ஷூட் பண்ணோம். ரெண்டுமே பெரிய ஆக்ஷன் பிளாக். அங்க கால்ல இருந்து 9 to 6 ஷூட் பண்ணி நம்மளுக்கு 6 to 6 ஷூட் பண்ணுவார். திருப்பியும் ரன்னிங் இங்க இருந்து ரன்னிங் டைம் தான் தூங்குவார் கார்ல. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம இப்போ சொல்றோம், அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் பாக்குறதுக்கு. உழைப்புனா சார் தான். உழைப்பா இருக்கிறது பிறந்துட்டு சார் ஆச்சரியமா இருக்கும். இப்போ 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 கூட அந்த ஆச்சரியத்துல இருந்து யாருமே வெளியே வர முடியல. எங்க டீம் ஜென்ரலா இப்படி ஒரு ஸ்டார் வந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு யோசிச்சிருக்கோம். ஸோ சார்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் வாவ் சூப்பர் உங்களுக்கு. ஏன்னா நீங்க சொல்லும்போது டீச்சர் அப்பா அண்ணன் அப்படின்றீங்க. ஸோ அந்த அப்ரிசியேஷன் ரொம்ப முக்கியம் இல்லை? ஸோ அப்ரிஷியேட் பண்ணுவோம் சார்லாம் வந்து சூப்பர் அதுக்கு வெரி ஹாப்பின்ட்டாருன்னா அவ்வளோதான். அடுத்த ஒரு 3 நாள் வந்து நம்ம அப்படியே எப்பா நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி இந்த ஒரு இதை கொடுத்ததுக்கு நம்ம தேங்க் பண்ணிட்டே இருப்போம். வேற என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லுங்க. ஆல்வேஸ் ஃபீல் கிரேட்ஃபுல். நம்ம இந்த ஒரு பொசிஷன்ல இப்போ இருக்கோம், சாரோட ஒரு படம் பண்றோம் அப்படின்னா அது எல்லாரோட பிளெஸிங் இருக்கு. ஸோ சார் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாருன்னா நாங்களாம் பயங்கர சார்ஜ் ஆயிடும், பயங்கர ஹாப்பி ஆயிடும். பயங்கர ஹாப்பி. ஸோ மைத்ரி ப்ரொடக்ஷன், ஸோ தெலுங்குல அவங்க ஒரு வெட்ரன், அவ்வளோ ஸ்டார்ஸை வச்சு அவ்வளோ ஹிட்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக புஷ்பா 2லாம் வேற லெவலில் ஒரு பேசப்பட்ட ஒரு படம் எக்கனாமிக்கலாகவும். ஸோ அவங்களோட தமிழ் டெபியூ வெஞ்சரில் நீங்கள் அஜித் சார் அசோசியேட் ஆகிற ப்ராஜெக்ட்ன்ற போது அஸ் அ டைரக்டராக உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி? பயங்கர ஹாப்பிங்க. பெஸ்ட் ப்ரொடக்ஷன், பெஸ்ட் ஹீரோ உங்களுக்கு இருக்காங்க. நம்ம வேலையை ஒழுங்காக பார்க்கணுன்ற ஒரே தாட் மட்டும்தான் இருக்கும் நம்மளுக்கு. அங்கே கேட்டதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ரவி சாராக இருக்கட்டும், நவீன் சாராக இருக்கட்டும், 2 பேருமே வந்து படத்துக்கு என்ன வேணும், ஹீரோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க, படத்துக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்க. ஒரு வாட்டி வந்து ஒரு ஜெயில் சீக்வன்ஸில் வந்து ஜூவன்டேஸ் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணோம். ஏன்னா அவ்வளோதான் இருக்குது அந்த இடம் வந்து. ரவி சார் வந்து என்ன எல்லாம் கம்மி பண்ணி பண்ணுறீங்க, எல்லாம் பெருசாக பண்ணுங்க, என்ன ஏன் உனக்கு சுருக்கு? நான் சொன்னேன் சார் சுருக்கல சார், இந்த இதுக்கு இது போதும் சார், அவ்வளோதான் சார் வரும் ஃப்ரேமில். இல்லை நல்லா பண்ணோம், நல்லா பெருசாக கிராண்டாக பண்ணுங்க. அவங்களோட தாட் ப்ராசஸ் மைண்ட்லாம் அப்படி இருக்கு, கிராண்டு தான். நல்லா கிராண்டாக பண்ணுங்க, படத்துக்கு என்ன பெஸ்ட்டோ அதை பண்ணுங்க, ஹீரோ நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. அதுதான் அவங்களோட நவீன் சாராக இருக்கட்டும், ரவி சார் இருக்கட்டும், 2 பேரும் மாற்றி சொல்கிற விஷயங்கள் வந்து இதுதான். அதனால ரொம்ப ரொம்ப லக்கி இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு கிடைச்சது. ஜிவி அவர்களை பற்றி பேசலாம். ஸோ ஆஸ் ஆக்டராகவும் நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மியூசிக் டைரக்டராகவும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிவி சாரோட ஒர்க் பற்றி பேசலாம். ஏன்னா கிரீடம்க்கு அப்புறம் அஜித் சார் படம் நினைக்கிறேன். எப்படி வந்திருக்கு, எவ்வளோ சாங்ஸ் இருக்கு?
நல்லா வந்திருக்குங்க. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். ஜிவி சார் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஜிவி சாரோட கூட ஒர்க் பண்ணுற ஜோவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கனால நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அது வந்து ஈஸியாக அதை கொடுத்துருவாங்க. நம்ம ரொம்ப உட்காந்து இது வேணும் அது வேணும் சொல்லவே வேண்டாம். சார் இந்த மாதிரி ஒன்று நான் யோசிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸில் இப்படி ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன்னா அது இமீடியட்டாக நடந்துடும். எனக்கு அதுக்கான ஒரு ப்ராசஸ் எனக்கு கிடையாது. ஐயோ மியூசிக் எப்படி வருமோ இது நம்ம சொன்னது அப்படிலாம் மைண்டே எனக்கு போவிடாமல் ஜிவி சார் அதை பார்த்துப்பாரு ஈஸியாக. ஜிவி சார் பண்ணிட்டோன்ற ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஹி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம வந்து பண்ணுறதுன்றது. சார் எப்படின்னாங்க, டேரக்டருக்கு என்ன கம்ஃபர்டபுளோ, டேரக்டர் என்ன வேணுமோ அதை கரெக்டாக அவருக்கு இருக்கா, எங்கேயாவது அவருக்கு ஏதாவது ஒரு மிஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறாரா, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கேட்டே இருப்பார். ஓகே ஐயோ ஓகே எல்லாமே ஓகே தானே, எல்லாமே ஓகே, அது வந்து கேட்டுகிட்டே இருப்பார். எல்லாம் கரெக்டாக போதில்ல, அதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஓகே இல்லைன்னு கேட்டே இருப்பார். அவ்வளோ ஒரு கன்சர்ன் உள்ள ஒரு ஹீரோ தான் சார் வந்து. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ஹாப்பி ஜிவி சார் வந்து ப்ராஜெக்டில் வந்தது. அவர் வந்து இது பயங்கரமாக ஓன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஜிவி சார். விஷுவல்ஸ்லாம் பார்த்து சார் அப்படி பார்க்கும்போது வந்து பயங்கர ஹாப்பி. அவர்கிட்ட எப்பயுமே ஒரு போட்டி இருக்கும். ஓஹோ நீ இதை பண்ணிட்டே, நான் ஒன்று பண்ணுற மியூசிக்லன்னு ஒன்று பண்ணுவார். ஸோ அதுதான் டீசர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அதுதான் படத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஆர்ஆர் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. பவர் பேக்கடா சாரோட லுக்கே பயங்கர மேசிவா இருக்கு. ஸோ அதில் ஒரு டான்ஸ்லாம் இறங்கி ஒன்று பண்ணாருன்னா இருக்கு நல்லா சூப்பராக ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காரு சார். எங்களுக்கெல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் வந்து குறையவே குறையாது. எவ்ரிடே வந்து அது வந்து வெயிட் பண்ணி ஒரு வருஷம் வெயிட் பண்ணி சார் ஃபேஸை வந்து நம்ம தியேட்டரில் போய் பார்க்குறோம். இங்கே பார்த்தா டெய்லி FDFS தான் நம்மளுக்கு. இப்படி ஒரு இது கிடைக்கும் போது நமக்கு எவ்வளோ ஒரு பிளஸ்ட், நம்ம கடவுள் எவ்வளோ நம்ம மேலே கருணையோடு இருக்காருன்றது விஷயத்தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் எவ்ரிடே ஸ்பாட்டில். ஹரிஷ் கோட் ஆக்டர் ஹரிஷ் இருக்காரு, அவரும் நானும் சேர்ந்தா சார் படங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கோம். நானும் அவன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டேலாம் பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் சாருக்கு வந்து ஆக்ஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் ஒன்று எடுத்துட்டு பயங்கர எமோஷனல் ஆகி ஓரமாக போனதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் இவன் நின்றுட்டுருக்கான். இவனுக்கு மட்டும் சார் வெயிட் பண்ணுறாங்க வேணா. அது வந்து லைஃப்பில் இதெல்லாம் பெரிய விஷயங்க. எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய விஷயமா நான் அதை பார்க்குறேன். அஜித் சாரை டைரக்ட் பண்ணுறது, அஜித் சாரோட ட்ராவல் பண்ணுறது ஒரு கிஃப்ட், பெரிய கிஃப்ட். ஸோ டிஓபி அபிநந்தன் ராமானுஜம் உங்கள் ஃப்ரெண்டு, தொடர்ந்து அவரோட நீங்கள் அசோசியேட் பண்ணுறீங்க. விஜய் வேலுக்குடி சாரோட மார்க் ஆண்டனி இது ரெண்டாவது ப்ராஜெக்ட். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் உங்களுக்குமான சிங்க் பற்றி பேசலாம். எப்பவுமேங்க கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஒன்று டிஓபியோட ஃப்ரீக்வன்சிக்குள்ள டைரக்டர் போகணும், டைரக்டரோட ஃப்ரீக்வன்சிக்குள்ள டிஓபி வரணும். நான் வந்து எப்பவுமே எப்படி யோசிப்பேன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு என் மைண்டு தானாவே டியூன் ஆகிடும். அப்படி டியூன் ஆகும்போது என்ன ஆகும்னா, முழு பொறுப்பும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடும். நம்மளுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லிட்டு நான் பேக் வந்துடும். உள்ள போய் வந்து இது பண்ணினா நல்லா இருக்குமே, அது பண்ண நல்லா இருக்குமே, இது அதுக்குள்ள நான் போகவே மாட்டேன். ஒருத்தரை நம்பிட்டேன்னா நான் 100% நம்பிடுவேன். அப்படிதான் டிஓபி அபிநந்தன் அவரோட இருக்கும். முன்னாடி ஜிவி சார் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த படம் நடக்கல, காதலை தேடி. ஆமா, அதுல இருந்து பழக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. பயங்கரமான கேலிபரோட ஒரு கேமராமேன், நல்ல உழைப்பாளி. எப்படி நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா ஷூட் பண்ணோம், அதே மாதிரி தான் அவரும். டீமாவும் அவருக்கு ஒரு டீம் பயங்கர ஹாப்பியான டீம். அது ஆக்சுவலா யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், என்னடா இது நம்ம அவருக்கான ஒரு பெரிய ஒரு பிரேக் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மாக்காண்டி பண்ணாரு. மாக்காண்டிலாம் பயங்கரமா உழைச்சாரு. ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னா, சார் வந்து இதை எப்படி எடுத்துப்பாருன்னு நமக்கு தெரியல. ஜென்ரலா நம்மளா யோசிச்சு இது எப்படி சொல்றது சார்ட்ட, நம்ம சார்ட்ட போது ஓகே அது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு யாரும் கம்ஃபர்டபுளா அது பண்ணுங்க அதே அப்படின்ட்டு. நம்ம இவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தோம், எப்படி கேட்கறது சார் அப்படின்னு எப்படி சொல்றது, எப்படி இது. ஏன்னா சார் படங்கள் இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கேமராமேன்ஸ் தான் சாரோட பண்ணியிருக்காங்க. சாரோட படம் பண்ணோன்னா பெரிய கேமராமேன்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ எனக்கு அபி கம்ஃபர்டபுள் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுவார் என் கூட சேர்ந்துட்டு இருக்கும்போது, சார் அது எப்படின்னு பயங்கர தயக்கத்தோட போகணும், உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணுங்க அதுக்கு அப்படின்ட்டாரு. ஸோ இவ்வளோ பிலீஃப் ஒருத்தர் நம்ம மேலே வைக்கும்போது இன்னும் நம்மளுக்கு அபி நல்லா பண்ணிடணும் அபி அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் தோணும். ஸோ அதே மாதிரி தான் எடிட்டர் வந்து என்னன்னாங்க, அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ற மாதிரி அவர் ஆக்சுவலா எல்லாமே டைப் பண்ணி பேப்பர்ல உங்களுக்கு ஃபைல் அனுப்பிச்சிருவாரு. சார் இந்த இடத்துல இது, இந்த இடத்துல அது, அந்த இடத்துல சார் என்ன சார் பண்ணலாம், ஓகேவா? இப்படி எடிட்டர் நான் பார்த்ததே இல்லை. எடிட் பண்ணுவாங்க, கூட இருக்கும் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, பர்ஃபெக்ஷனிஸ்ட்.
மாக்காண்டியோட இவ்வளவு பெரிய மேஜிக்கான ஒரு மேஜர் காரணமும் வந்து அந்த எடிட்டிங். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனா கூட புரியாது. அது லீனியரா போவோம், நான் லீனியரா போவோம், 80s இருந்து கட் பண்ண 2000 வரும், மாத்தி மாத்தி போவோம் நேரா. ஸோ அந்த நேரம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சூப்பரா கரெக்டா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துல அவரோட ஒர்க்கும் வந்து பெரிய ஒர்க். ஏன்னா சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்கு. அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள தான் நம்ம பண்ண முடியும். நம்ம அதுக்குன்னு ஒரு டைமும் நம்ம ட்ராக் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியாது இல்லையா. ஸோ ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன்லேருந்து அவரோட பங்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. நல்ல தெளிவான ஒரு எடிட்டர் அவர் ஆக்சுவலாக. ஸோ சாரோட நேம் வந்து ஏகே அப்படின்னு தான் இருக்கு. அதை நம்ம அந்த இதுலயே பார்த்தோம், ஏகே சார் ரெட் டிராகன் அப்படின்றாங்க. ஏகே ஒரு ரெட் டிராகன். ஸோ இதுவே பேரலாம், அவரோட ஏகேன்ற பேரே அவருக்கு பேரா வச்சிடலாம் அப்படின்றதான் ஐடியாவா, இல்லை அவரோட விண்டேஜ் கேரக்டர் நேம் ஏதோ ஒன்று வைக்கலாம்னு தோணுச்சா உங்களுக்கு? இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. பேர் நம்ம ரொம்ப நாளா அந்த சைடே போல. ஏன்னா ரெட் டிராகன்னா ஸ்கிரிப்ட்லயும் இருக்கு. ஓகே, பேரே போல. பேர் போகும்போது சார்ட்ட கேட்டோம், சார் ஓகேன்றது, அவ்வளவுதான். அது ரொம்ப ரொம்ப ரொம்பலாம் அதுக்கு யோசிக்கல. ரெட் டிராகன்னா அது ப்ரொடெக்டும் பண்ணும், அடிக்கும். அதுக்கான நிறைய கூகுள் போட்டிங்கனாலும் உங்களுக்கே தெரியும், நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு ரெட் டிராகனுக்கு. டிராகனாலே ஒரு பவர் இருக்கும், ரெட் டிராகனுக்கு தனி பவர் ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் படத்தோட கேரக்டரும் மேட்ச் ஆனதுனால அது ஈஸி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ சாரோட கேரக்டர் பற்றி ஏதாவது சொல்லலாமா? ஏகே சாரோட கேரக்டர் ஆர்க் பற்றி, எப்படிப்பட்டவர் அப்படின்னு? குட்டாவும் இருப்பாரு, பேடாவும் இருப்பாரு, அக்லியாவும் இருப்பாருன்றதான் மேஜர் கேரக்டரோட ஸ்கெட்சுங்க. ஓகே, மேஜர் கேரக்டரோட ஸ்கெட்ச் அதுதான். அது தாண்டி கேரக்டர் பயங்கர ஒரு எமோஷனல் ஆர்க் இருக்கு படத்துல. சூப்பர். அது வந்து நம்ம இப்போ வரைக்கும் வந்து படம் பயங்கர ஆக்ஷன் பிக்சர் நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா. படத்துல ஒரு மேஜரான ஒரு எமோஷனல் ஒரு பாயிண்ட் இருக்கு படத்துல. அதுதான் இந்த மொத்த கதைக்கான ஒரு டிரைவ். ஸோ நம்ம முழுசாவும் நம்ம இதுவே பண்ண முடியாது. முழுசா ஒரு ஆக்ஷனு அது இதுன்னு இந்த நல்லாதான் இருக்கும். பட் அதை தாண்டி வந்து ஒரு மேஜரான ஒரு எமோஷனல் பாயிண்ட் ஒன்று இருக்கு. சார் வந்து என்ன சொல்ற, சாரோட கேரக்டர் வந்து பயங்கர ஒரு எமோஷனலான ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து இந்த ஹோல் ட்ராவல் தான் இந்த குட் பேட் அக்லியா வந்து சேரும். ஒரு அப்பாக்கும் ஒரு பையனுக்கான ஒரு மேஜரான ஒரு பாண்ட் ஒன்று படத்தில் இருக்கு. இப்போ சமீபமாக ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதுரையில் வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இது மாதிரி பயங்கர அக்ரெசிவாக இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு மோதிரம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவருக்கு இந்த மோதிரத்தை கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஏன்னா அவர் ஆஸ் அ ஃபேன் பாயா நீங்களும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டுங்க, ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப அது என்ன சொல்றது, வார்த்தை இல்லை அது எதுக்கும் சொல்றதுக்கு. அது பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபுல் அன்பு எல்லாத்துக்கும் காரணம் அஜித் சார் தான். நம்ம வந்து சும்மா நம்ம ஒரு ஒர்க்கர் மட்டும்தான். அது இந்த அன்பு இவ்வளோ ஒரு என்ன சொல்றது அன்கண்டிஷனலான லவ் இருக்குல்ல, அதுக்கு காரணம் அஜித் சார் தான். ஏன்னா அஜித் சார் வந்து ஃபேன்ஸ் அன்கண்டிஷனல் லவ் பண்றாரு. ஸோ அந்த லவ் தான் திருப்பி சார் கொடுக்குறாங்க. சாரோட நம்ம பின்னாடி இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஸோ வெரி ஸ்வீட் ஆஃப் தம். நானும் மதுரை தான். ஸோ நல்ல நம்மளுக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் தியேட்டரில் ஒரு பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட் இருக்கு. ஆஸ் அ ஒரு ஃபேன் பாய் சம்பவம் ட்ரை பண்ணியிருக்கோங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கோம். டீமாக வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கோம். ப்ராசஸாக நம்ம ட்ரை பண்ணுற ப்ராசஸ் அது. உங்களுக்கு படம் பார்த்து உங்களுக்கு அது ஒர்க் ஆகும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும். இது கேட்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு தோன்றதுனால நான் கேட்டுறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபேன் பாய் வந்து தன்னோட ஹீரோவை வச்சு படம் பண்ணணும், டைரக்ட் பண்ணாங்கும் போது நீங்கள் பார்த்து ரசித்த சில மொமெண்ட்ஸ் எல்லாம் படத்தில் ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் மேனரிசமாக இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது. அதே மாதிரி சில சாங்ஸை நாங்கள் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஏன்னா உங்களோட ரைட்டிங் பேட்டர்ன்லேயே இப்போ மார்க்காண்டிலாம் அங்கங்கே குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் சில இப்போ அந்த சாங் வந்தது. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே பண்ணுறேன். உங்கள் மார்க்காண்டில் தான் கொஞ்சம் நோட்டீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த வந்து எனக்கு இந்த 80s 70s 90sலாம் எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ஆஸ் அ பர்சனாக வந்து எனக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு எரா. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, நீ உனக்கு எப்படி எம்எஸ்வி சார் பாட்டு அந்த பாட்டு எப்படி தெரியும், உனக்கு எப்படி உங்க இந்த பாட்டு தெரியும்? நான் சொல்ல தெரில, எனக்கும் தெரில எப்படின்னு. வெண்ணாம் பாப் இருக்கும் இல்லையா, வெண்ணாம்ப்லாம் ஃபுல்லாக நெட்டில் டவுன்லோட் பண்ணி அந்த ஒரு 70s 80s வந்து அது ஏதோ நான் பிறந்த அந்த எரா மாதிரி நான் எனக்காவது நான் வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டேன். அப்போ இருக்கிற ராஜா சார் பாட்டு, அப்போ இருக்க எம்எஸ்வி சார் பாட்டு, சங்கர் கணேஷ் சார் பாட்டு, தேவா சார் பாட்டு, வித்யாசாகர் சார் பாட்டு, பரத்வாஜ் சார் பாட்டு,
விஜயானந்தி சார் பாட்டு, இப்போ இருக்கிற எல்லாரும் ஜிவி சார், அனி சார், ரஹ்மான் சார், இவங்க எல்லாருமே எனக்கு வந்து மியூசிக் தாங்க எனக்கு கொஞ்சம் டிரைவ் பண்ணும். எனக்கு மியூசிக் நாலேஜ் பெருசாக கிடையாது. பட் மியூசிக் வந்து நான் அது ஏதோ அதில் ஒன்று இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு போர்ஷன் நான் வந்து ரைட்டிங்கில் எழுதும் போதும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு மியூசிக் அது மியூசிக்காக அதை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் அது, ஏன்னா ரைட்டர்ஸ் பிளாக்னு ஒன்று வருங்க, ஒரு இடத்துல போய் பிளாக் ஆகிடும். அப்படியே உடைக்கிறது நம்ம நிறைய ட்ரை பண்ணுவோம். மியூசிக் கொஞ்சம் எனக்கு அது ஃப்ரீ பண்ணி விட்டுரும் ஜென்ரலாகவே. ஸோ எனக்கு அது எப்பவுமே அந்த ஒரு, இப்போ ரெட்ரோன்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு பாப் கல்ச்சர் மேலே எனக்கு எப்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு லவ் இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது நீங்கள் படம் ஸோ சாரோட சமீபத்திய படங்கள் எல்லாத்துலேயுமே படம் ஜானர், அவரோட கேரக்டர் அப்படின்றத தாண்டி டயலாகா அங்கங்கே சில பிலாசபியான சில விஷயங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து அவரோட சமீபத்திய இப்போ விடாமுயற்சி வரைக்குமே. ஸோ அந்த மாதிரி இதில் பிலாசபிக்கல் டச் த்ரூ டயலாக்ன்றது இருக்குமா? ரொம்ப ஃபோர்ஸ்டா இருக்காது. பட் சாருக்கான ஒரு ஜென்ரலாவே சார் வந்து எப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு, எல்லாருமே சேஃபா இருக்கணும்னு நினைப்பாரு. ஒரு இடத்துல நீங்க கிளம்புறீங்கன்னா சேஃபா போய் ரீச் ஆகி பொறுமையா போங்க. அது வந்து அட்வைஸ் கிடையாது, பிலாசபி கிடையாது. அது அதோட பேசிக் கேரக்டரோட எசன்ஸ் இது. ஆக்சுவலா எல்லாரும் நல்லா இருக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ண கூடாதுன்னு, அதுதான் உங்களுக்கு இப்போ படத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த படத்துல அந்த மூடுக்கு என்னென்ன இருக்கோ அதுவும் பேசியிருக்க சார் பேசியிருக்க. நம்ம அந்த முன்னாடி இந்த டீசர்லயே பாத்தீங்கன்னா லைஃப்ல அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு பண்ணணும் அப்படின்றது எவ்வளவு பெரிய பிலாசபி அது. ஆக்சுவலா வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. அந்த மாதிரி இந்த ஜானருக்கு என்ன அது கரெக்டா வருமோ அதெல்லாம் சார் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்பா பத்தி பேசணும். அப்பா எவ்வளோ ஹாப்பி, ஏன்னா நீங்க நிறைய இடங்களை சொல்லியிருக்கீங்க அப்பா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு, ஸோ அதுக்கான விஷயங்கள் சரியா அமையும் போது இப்போ நீங்க டைரக்ட் ஆனதுன்றது அவர் ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் உங்களோட அவர் டிராவல் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ எவ்வளோ ஹாப்பி அப்பா? நான் எப்பவுமே நினைப்பாங்க, நான் இப்போ டைரக்டர் ஆனதுக்கான காரணம் வந்து என் டேலண்ட் கிடையாது. என்னோட டேலண்டடாக நிறைய பேர் இருக்காங்க. நான் டேரக்டர் இந்த பொசிஷனில் இப்படி ஒரு டேரக்டராக இருக்கேன்னா அது காரணம் எங்கள் அப்பா. ஒரு பட்ட ஸ்ட்ரகிள், அவர் பட்ட வழிகள், அவர் தாண்டின ஒரு சுச்சுவேஷன்ஸ், அதுதான் வந்து கடவுள் வந்து எனக்கு அந்த ஒரு இடத்துக்கு கொடுத்துருக்கு. சரி நீ எடுத்துக்கோ, ஓகே, நீ இதை கரெக்டாக பண்ணு, உங்கள் அப்பா பட்ட கஷ்டம் தான் நீ எடுத்து. நான் அதை அப்படி தான் பார்க்குறேனே தவிர என் டேலண்ட்னால நான் ஒரு டைரக்டர் ஆனேன், என்னோட கலிபர். அதுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அந்த இடம் கிடைச்சது வந்து யூனிவர்ஸ் வந்து அது ஒரு வழி கொடுத்துருக்குன்னு தான் அதை நான் பார்க்குறேன். அவ்வளோ சந்தோஷப்பட்டு எங்கள் அப்பாவை நான் பார்த்ததில்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. அதோட நான் லைஃப்பில் வந்து நான் வேற எது பண்ணாலும் இவ்வளோ சந்தோஷத்தை வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என் ஃபேமிலிக்கும் கொடுக்க முடியுமான்றது தெரியாது. அஜித் சார் படம் பண்ணுறதுனால இவ்வளோ ஒரு விஷயங்கள் நடந்ததுனால அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்குலாம். ஸோ இது கடவுளுக்கும் அஜித் சார் வந்து நன்றி சொல்லணும். ஸோ இஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஃபாதர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பிரபு சார் பற்றி பேசணும். ஸோ இதில் நடிச்சிருக்காரு. ஸோ ஆஸ் அ ஆர்டிஸ்டாகவும் ஆஸ் அ ஃபாதர் இன் லாவும் சாரை பற்றி நீங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். நான் அஜித் சாரோட நிறைய படங்களில் பில்லா மாதிரியான ஐகானிக் படங்கள்லாம் ரெண்டு பேரும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சாருக்கான கேரக்டர் பற்றியும், ஸோ நீங்கள் உங்களுக்கு அவருக்குமான பாண்ட் பற்றி பேசலாம். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சனுங்க, ரொம்ப ஸ்வீட், ரொம்ப இன்னசென்டான ஒரு பர்சன் பிரபு சார். பிரபு சார் படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒரு இன்னசென்ஸ் வந்து நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் பார்க்கவே முடியாது. பயங்கர எனர்ஜி. அப்படி இருக்கும்போது வந்து அப்பப்போ நானே மறந்துடுவேன். நான் வந்து பிரபு சார் நம்ம வந்து பிரபு சார் வந்து நம்ம நீங்கள் சொல்லும் போது ஃபாதர்னாலும் அடிக்குது நம்மளுக்கு. ஆமாம் கரெக்ட் இல்லை, அவர் பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவரு இருக்கிற இடத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்காரு. ரொம்ப ஸ்வீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இத்தனைக்கு வந்து இப்போ மாக்கனி ரிலீஸ் கூட ஆகலை. ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 month முன்னாடி தான் மீட் பண்ணோம். இட் வாஸ் வெரி ஸ்வீட். சாரும் ரொம்ப ஸ்வீட், ஆன்டி ரொம்ப ஸ்வீட், விக்ரம்னா, உஜனியா, அண்ணியா எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டுங்க. ரொம்ப நான் கூட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், சார் நான் எந்த நம்பிக்கையில் சார் எனக்கு ஓகே சொன்னீங்க அப்படிலாம் கேட்டிருக்கேன். அதில் யூல் டூ வெல், யூல் டூ கிரேட். ரொம்ப தனியான ஒரு படைப்பு பிரபு சார். இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப ஹாப்பி, அவருக்கு ரொம்ப ஹாப்பி. சாரோட வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஒர்க் பண்ணுறாருன்றது ரொம்ப ஹாப்பி. சாருக்கும் பிரபு சார் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல மூமெண்ட்டாக இருந்ததுங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஒரு இந்த இடத்துல போய் நம்ம லேண்ட் ஆகணும்னு. அந்த லேண்டிங் வந்து எனக்கு குட் பேட் அக்லி கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் சாருக்கு பத்தாது. சாருக்கு அது பிடிக்காது, தேங்க்ஸ்லாம் சொன்னால் பிடிக்காது. எதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னு கேட்பாரு. அவர் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறாரு.
பட் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லி தானே ஆகணும். பேசிக்கான ஹியூமன்ஸ் தானேங்க. நம்மளுக்கு என்ன சொல்றது, அழுகை, சிரிப்பு, நன்றி, விசுவாசம், அந்த மாதிரி நம்மளுக்கு பேசிக்கான ஒரு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கனால தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து லைஃப்ல வந்து அஜித் சார் வந்து வந்தது, பிரபு சார் வந்தது, எல்லாமே. சூப்பர். ஏன்னா ஃபேன்ஸை பார்த்துக்கிறது, ஸோ ஃபேன்ஸ் மேலே ரொம்ப கேராக இருக்கிறது. இப்போ சமீபமாக அவர் இந்த ரேஸ் முடிச்சு கொடுத்த இன்டர்வியூலுமே வந்து அவர் பேசின விஷயங்கள் இருக்குல்ல, விஜய் வாழ்க, அஜித் வாழ்க, நீங்கள் எப்போ உங்களை பார்க்க போகிறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பயங்கர இதுவாக இருக்குது. ஸோ ரசிகர் மன்றத்தை கலைச்சலேருந்து ஆரம்பித்து தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னது, இப்போ ரீசெண்டாக கடவுளே அஜித்ன்றது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் கால் மீ ஏகே. ஸோ இவ்வளோ இதுவாக இருக்குது, ஃபேன்ஸ் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கக்கூடிய ஒருத்தர். இப்போ நீங்கள் ஒரு ஃபேனுக்காக சில விஷயங்கள்லாம் நீங்கள் படத்தில் மேனரிசமாவோ டைலாகாவோ வைக்கும்போது அவர் டுவர்ட்ஸ் ஃபேன்ஸ் சந்தோஷப்படுவாங்க, ஃபேன்ஸ்க்காக இதை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அவருக்குமான கான்வர்சேஷன் ஏதாவது நடந்ததா, பேசலாமா? அதான் சொல்றேனே, நீங்க நினைக்கிற மாதிரி கான்வர்சேஷன்லாம் எதுவும் நம்மளுக்கு வந்து என்னன்னா, இந்த சீனை வந்து சார்கிட்ட சொல்லணும், டைலாக் பேசணும், சார் வந்து இதை நீங்க கரெக்டா ஷூட் பண்ணிடணும், நினைச்சு ஷூட், அது மட்டும் தான் மைண்ட்ல ஓடுமே தவிர இதெல்லாம் கிடையவே கிடையாது. சாரோட உட்காருவோம், பேசுவோமே தவிர ரொம்ப டீப்பா இந்த ஒரு இதுக்குள்ளெல்லாம் போனது கிடையாதுங்க நம்மளுக்கு. அதான் சொல்றேனே, என்ன சொல்றது, நம்ம ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். இல்ல சாருக்கு ஃபேன்ஸ் பத்தின ஒரு பார்வை, ஃபேன்ஸ்க்காக, அதனால தானே இவ்வளோ பண்றாரு. இது இப்போ இவ்வளோ வருஷம் ஆகியும் வந்து டூப்பே இல்லாம ஸ்டன்ஸ் சாரே எல்லாமே பண்றாரு. அவர் தெரியும் நம்ம டூப் வச்சு பண்ணா என்னன்னு. ஸோ அது ஃபேன்ஸ்க்காக தான் எல்லாமே பண்றாரு. ஸோ இந்த படமும் அதுதானே. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, விடாமுயற்சி மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு படம் பண்றாரு, டெட் கான்ட்ராஸ்டா இதை பண்றாரு. அதுவும் அட் அ டைம் நடக்கிற ஒரு ஷூட்டிங், வேற ஒரு டைம்லைன் கூட இல்லை. காலைல அங்க போற நைட்டிங் வருவாரு. அந்த ட்ரான் எப்படி மாறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அங்க விடாமுயற்சி ஒரு மூடு இருக்குங்க, அந்த படத்துக்கான மூடுக்கு அங்க அதை டெலிவர் பண்ணிட்டு நம்ம படத்துக்கான வந்துட்டு அங்க ஒரு மூடுக்கு ஒன்று டெலிவர் பண்றது. ஸோ கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது மைண்ட் இருந்தோம். நம்ம படத்துல வந்து ஃபேன்ஸ்க்காகட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காகட்டும் சில விஷயங்கள் இருக்கிறதுனால அதுவும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சாருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம படம் ஷூட்ல இருந்தாரா, இல்லை அதை எப்படி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டீங்க சார் கிட்ட? என்னங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது. அந்த மூமெண்ட் வந்து என்னன்னா சரியில்லான மூமெண்ட். சார் வந்து ஜஸ்ட் ஹீஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். சார் வந்து ஆக்டர் மட்டுமே கிடையாது, அவருக்கான கோல் வந்து ரொம்ப பெருசு. ரீச் பண்ற அவர் யோசிக்கிற விஷயம்லாம் எல்லாமே பெருசு. இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெருமை சேர்த்திருக்காரு. ஸோ இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்த இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாருக்கு வந்து டைட்டில் கிடைக்கும் போது பயங்கர ஹாப்பி. இன்னும் நிறைய சார் கிடைக்கணும், அதுதான் நம்மளோட ஆசை. சூப்பர்ண்ணா. ஸோ வந்து ஏப்ரல் 10 நாங்கள் படத்தை பார்த்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக அஜித் சாரை வச்சு நீங்கள் பண்ணியிருக்க அந்த விஷுவல் ட்ரீட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக காத்திருக்கோம். விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நினைச்ச விட படம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.